வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாஸ்கோவில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாடு. எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு. வங்கிக் கடனுக்கு வட்டிக்கு வட்டி வசூல் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. லடாக் எல்லையில் சீனாவின் செயற்கைக்கோள் கண்காணிப்பை ஏமாற்றி பாங்காங் மலையை கைப்பற்றிய இந்தியா. சீன ராணுவத்திற்கு SFF படைப்பிரிவு கொடுத்த அதிர்ச்சி. சென்னை உள்நாட்டு முனையத்தில் இருந்து இன்று 122 விமானங்கள் புறப்பாடு. கொல்லூர் மூகாம்பிகை கோயில் பக்தர்களின் வசதிக்காக மாலையில் விமானம் இயக்கம். அடுத்த மாதம் முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமல் எதிரொலி. ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் கருவிகள் வைக்கும் பணி தீவிரம். மூலிகை பெட்ரோல் தயாரிக்க கேரளாவின் தனியார் நிறுவனத்துடன் ராமர் பிள்ளை ஒப்பந்தம். 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல். மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக கர்ப்பிணி பெண்ணை உறவினர்கள் 10 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்து சென்ற அவலம். சாலை வசதி இல்லாததால் ஆந்திர மாநிலத்தின் விஜயநகரத்தில் நடந்தேறிய சம்பவம். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ். செரீனா வில்லியம்ஸ் மற்றும் அலெக்சாண்டர் ஜ்வெரெவ் கால் இறுதிக்கு முன்னேற்றம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்திய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். SCO மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாஸ்கோ சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மத்திய ஆசிய நாடுகளான கிர்கிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சின்கிஸ் ஜத்தர்பேக்கோ மற்றும் தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிராஜுதீன் முக்ருதீன் இருவரையும் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள தனது டுவிட்டர் பதிவில், இரு நாட்டு அமைச்சர்களுடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்ததாகவும் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் எல்லா துறைகளிலும் இந்தியாவின் பங்களிப்பு குறித்து பேசப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. இதில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியுடன் திரு ஜெய்சங்கர் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் குறைந்த படைகளை நிறுத்தவும், பாங்காங் சோ வடக்கு கரை பகுதியில் முந்தைய நிலையை பின்பற்றவும் சீன அமைச்சரிடம் திரு ஜெய்சங்கர் வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது. வங்கிக் கடன் தவணை சலுகையை பயன்படுத்திய மக்களுக்கு வட்டிக்கு வட்டி வசூல் செய்வது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கொரோனா ஊரடங்கால் மக்கள் கடும் நிதி நெருக்கடியில் இருக்கின்றனர். இதனால் கடந்த மார்ச் மாதம் முதல் வங்கியில் செலுத்த வேண்டிய கடன் தவணையை செலுத்துவதற்கு ரிசர்வ் வங்கி 2 கட்டங்களாக 6 மாதங்கள் அவகாசம் வழங்கியது. இது கடந்த மாதம் 31ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில் தவணை சலுகையை பயன்படுத்தியவர்களுக்கு வட்டிக்கு வட்டியை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் வசூலிக்கின்றன. இதற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த முறை இதனை விசாரித்த உச்ச நீதிமன்றம்
பேரிடர் சட்டத்தின் கீழ் மக்களுக்கு ஏன் வட்டி சலுகையை அளிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியது. கடந்த 6 மாத காலமாக கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் கணக்குகளை வாராக்கடன் பட்டியலில் சேர்க்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி திரு அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வில் மீண்டும் இன்று விசாரணைக்கு வருகிறது. அப்போது வாடிக்கையாளர்கள் வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு வட்டி வசூல் செய்வதற்கு நீதிமன்றம் தடை விதிக்குமா அல்லது ஏதேனும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படுமா என்பது தெரியவரும். தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமலாகிறது. இதற்காக ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் எனப்படும் கைரேகை கருவிகள் வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் இடம்பெயரும் தொழிலாளர்கள் வசதிக்காக மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இதன் மூலம் பிற மாநிலங்களின் கார்டுதாரர்கள் தங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும். இத்திட்டத்தில் முறைகேடுகளை தடுக்க கார்டுதாரர்களின் கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இதற்காக பாயிண்ட் ஆஃப் சேல் கருவிகளுக்கு மாற்றாக கைரேகையை பதிவு செய்யும் வசதியுடன் கூடிய நவீன கருவிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஜூலை இறுதியில் இந்த பணி தொடங்கிய நிலையில் இதுவரை திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாகை, நீலகிரி, தேனி, தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் கைரேகை கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன. மற்ற மாவட்டங்களில் உள்ள கடைகளில் அந்த கருவிகளை வைக்கும் பணியை இந்த மாதத்திற்குள் முடிக்க உணவுத்துறை திட்டமிட்டுள்ளது. அதனால் தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. பிரான்சில் இருந்து முதற்கட்டமாக இந்தியா வரவழைக்கப்பட்ட 5 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று முறைப்படி விமானப்படையுடன் இணைக்கப்பட உள்ளன. பிரான்ஸ் நாட்டின் டெசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் இருந்து இந்திய விமானப்படைக்கு 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்க கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. ஒப்பந்தத்தின்படி முதல்கட்டமாக 10 ரஃபேல் விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதில் 5 விமானங்கள் பிரான்சிலேயே பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 5 விமானங்கள் கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்தியா வந்தடைந்தன. இந்நிலையில் 5 போர் விமானங்களும் இன்று முறைப்படி விமானப்படையுடன் இணைக்கப்பட உள்ளன. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள விமானப்படை தளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் திரு புளோரன்ஸ் பார்லி முன்னிலையில் இந்திய விமானப்படையின் 17வது படைப்பிரிவான கோல்டன் அரோசிஸில் 5 விமானங்களும் இணைக்கப்படுகின்றன. மூலிகை பெட்ரோல் தயாரிப்பதற்காக கேரளாவைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துடன் ராமர் பிள்ளை ஒப்பந்தம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள இடையன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராமர் பிள்ளை கடந்த 1994ஆம் ஆண்டு மூலிகை பெட்ரோலை தயாரித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அது தொடர்பான சர்ச்சை காரணமாக கடந்த 2000ஆவது ஆண்டு சிபிஐ அவர் மீது வழக்கு தொடுத்த நிலையில் அண்மையில் அது ரத்து செய்யப்பட்டது. இதுபோன்ற பல்வேறு இடர்பாடுகளுக்கு பிறகு ராமர் பிள்ளை தற்போது மீண்டும் மூலிகை பெட்ரோல் தொடர்பான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். கேரளத்தைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தனது மூலிகை பெட்ரோல் தயாரிப்பு முறையில் திருப்தி அடைந்திருப்பதாகவும் அதற்கான ஃபார்முலாவை அந்நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து பேட்டியளித்தவர் மூலிகை பெட்ரோல் தயாரிப்புக்காக கேரள நிறுவனத்துடன் தான் ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் கூறினார். நாளைய தினம் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி வருகிற 18ஆம் தேதி இந்த கம்பெனி கேரளா முழுவதும் இது விற்பனைக்கு கொண்டு வர்றாங்க. விலை ஜிஎஸ்டி உட்பட டிரான்ஸ்போர்ட் உட்பட அவங்க 39 ரூபாய் தீர்மானம் செய்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் அந்த கம்பெனியிடம் கலந்து பேசி இதை விட குறைவாக கிடைப்பதற்கு அந்த கம்பெனியிடம் கலந்து பேசி நினைக்கிற ஏற்பாடு செய்வோம். மூலிகை பெட்ரோலை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் ராணுவத்துக்கு 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்றும் திரு ராமர் பிள்ளை கூறினார். ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங்கின் மரணம் தொடர்பான வழக்கில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை ரியா சக்கரவர்த்தி மற்றும் அவரது சகோதரரின் ஜாமீன் மனு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் குறித்து அவரது தந்தை கே சிங் பீகார் போலீசில் அளித்த புகாரை அடுத்து இந்த வழக்கை சிபிஐ, அமலாக்கத்துறை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆகிய 3 முகமைகள் விசாரணை நடத்தி வருகின்றன. போதைப் பொருள் பயன்படுத்தியது, வாங்கியது, விற்றது தொடர்பாக
தொடர்பாக நடிகை ரியா சக்கரவர்த்தியின் தம்பி சோவிக், சுஷாந்த் சிங்கின் வீட்டு மேலாளர் சாமுவேல் மிரண்டா, வேலைக்காரர் திப்பேஷ் சாவந்த் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் கும்பலுடன் நடிகை ரியாவுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக நடிகை ரியாவிடம் 3 நாட்களாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நடிகை ரியா சக்கரவர்த்தி போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளால் மும்பையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு மும்பை பைக்குலா சிறைச்சாலையில் நடிகை ரியா அடைக்கப்பட்டார். இதனையடுத்து நடிகை ரியா மற்றும் அவரது சகோதரர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் போதிய சாலை வசதிகள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு 10 கிலோமீட்டர் தூரம் அவரது உறவினர்கள் சுமந்து சென்ற அவலம் நடந்தேறியது. விஜயநகரத்தின் கோட்டா மண்டலத்தின் தரப்பர்த்தி என்ற கிராமத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. ஆனால் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல போதிய சாலை வசதிகள் இல்லை. இதனால் அவரது உறவினர்கள் தற்காலிகமாக பல்லக்கு ஒன்றை அமைத்து கரடு முரடான பாதையில் 10 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்தபடி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். జగనన్నకి మహా సన్నాది జగనన్న అన్ని ఇస్తున్నాడు. రోడ్డు కూడా ఇస్తాడేమో జగనన్న. జగనన్న ఇస్తాడని నమ్మకం ఉన్నది. జగనన్న பீதியை ஏற்படுத்தாது என்று கொரோனா வைரஸின் தீவிரத்தை ஆரம்பத்தில் குறைத்து மதிப்பிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கொரோனா தொற்று நோயை கையாண்ட விதம் குறித்து அமெரிக்க பத்திரிகையாளர் பாப் உட்வர்ட் புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த புத்தகம் வரும் 15ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இந்த புத்தகத்தில் இருக்கும் சில தகவல்களை CNN செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் தொற்று நோயை ட்ரம்ப் கையாண்டது பற்றிய மதிப்பீடு மட்டுமல்ல, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஜிம் மேட்டிஸிடம் இருந்து அவரது நடத்தையும் வெளியாகியுள்ளது. டிசம்பர் முதல் ஜூலை வரை ட்ரம்பிற்கும் உட்வர்டுக்கும் இடையிலான நேர்காணல்களும் வெளியாகியுள்ளன. அந்த நேர்காணலில் கொரோனா தொற்று நோய் மற்றும் பொருளாதார பேரழிவில் இருந்து வெற்றி பெறுவேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார். பீதியை ஏற்படுத்தாது என்று கொரோனா வைரஸின் தீவிரத்தை ஆரம்பத்தில் குறைத்து மதிப்பிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா குறித்து மக்கள் பயப்படுவதை விரும்பவில்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்த தகவலும் வெளியாகியுள்ளது. சீனா கொரோனா தொற்றை அனுப்பியதாகவும் இது ஒரு அருவருப்பான பயங்கரமான சூழ்நிலை எனவும் அந்த நேர்காணலில் ட்ரம்ப் கூறியுள்ளார். லடாக் எல்லையில் சீனாவின் ராணுவ கேமராக்கள் மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு இரண்டையும் ஏமாற்றி பாங்காங் திசோ ஏரி மலையை கைப்பற்றி சீன ராணுவத்திற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது SFF படைப்பிரிவு. அதன் சிறப்புகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு முறை சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள் அத்துமீறும் பொழுதும் அதனை இந்திய ராணுவம் பொறுமையுடன் கையாண்டு வருகிறது. அவசரப்பட்டு பதில் தாக்குதல் நடத்தினால் அது பெரிய சண்டையில் முடியலாம் என்பது இந்தியாவின் கவனம். ஆனால் அதனை கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் சீன ராணுவம் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறது. பாங்காங் திசோ ஏரி அருகே ஃபிங்கர் 2 பகுதியில் இந்திய வீரர்கள் மீது வேண்டுமென்றே பயங்கர ஆயுதங்களுடன் சீன ராணுவம் தாக்குதல் நடத்தி அதில் 40 வீரர்கள் வரை பலியான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது முதலே சீனாவிற்கு செக் வைப்பதில் இந்திய ராணுவம் தீவிரம் காட்டத் தொடங்கியது. அது மட்டுமல்ல, அதன் பிறகு நடைபெற்ற பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் சீன ராணுவம் லடாக் எல்லைப் பகுதியில் முகாமிட்டு வெளியேற மறுத்து வந்தது. இந்த நிலையில்தான் சிறப்பு படைப்பிரிவான ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் எனப்படும் SFF படைப்பிரிவை லடாக்கில் இறக்கியது இந்தியா. முன்னாள் ராணுவ தளபதி சுஜன் சிங் உபான் என்பவர் மூலம் இந்த SFF படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இவர் இந்திய ராணுவத்தின் 22வது மவுண்டைன் ரெஜிமெண்ட் மேஜராக இருந்த காரணத்தினால் இந்த SFF படைக்கு எஸ்டாபிளிஷ்மெண்ட் 22 என்கிற சிறப்பு பெயரும் உள்ளது. நீர், நிலம், வானம், அடர்ந்த வனப்பகுதி, பாலைவனம் என எந்த சூழலிலும் திறம்பட செயல்படும் SFF லடாக்கில் சீன ராணுவத்தை மூக்குடைக்க ரகசிய திட்டத்தை தீட்டியது. லடாக் எல்லையில் இந்திய ராணுவத்தின் நடமாட்டத்தை கண்காணிக்க சீனா ஏராளமான அதிநவீன கேமராக்களை நிறுவியுள்ளது. ஒரு சிறு நகர்வு கூட அதில் சிக்கிவிடும். அது மட்டுமல்ல, செயற்கைக்கோள் கண்காணிப்பும் அப்பகுதியில் உள்ளது. ஆனால் இவைகளின் கண்ணில் சிக்காமல் நேர்த்தியாக முன்னேறிய SFF பாங்காங் திசோ ஏரி அருகே உள்ள டார்மன் சிகரத்தை கைப்பற்றியது. அங்கிருந்த சீன ராணுவத்தின் கேமராக்களையும் அகற்றியுள்ளது. இந்த மலையை SFF படை கைப்பற்றிய போது சில அடி தொலைவில் தான் சீன ராணுவம் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
இதன் மூலம் அந்த பகுதியில் சீன ராணுவத்தின் முன்னேற்றத்தை உயரமான பகுதியிலிருந்து தடுக்க முடியும் என்பது அந்த மலையின் சிறப்பு. இந்திய ராணுவத்தின் SFF படையின் இந்த நடவடிக்கையால் சீனா அதிர்ந்து போய் உள்ளது. இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை சீன ராணுவம் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. SFF படைப்பிரிவு பாகிஸ்தான் போர், கார்கில் யுத்தம், மாலத்தீவு ஆட்சி கவிழ்ப்பு, கந்தஹார் விமான கடத்தல் என பல சமயங்களில் சிறப்பாக செயல்பட்டுள்ளது. லடாக் எல்லையிலும் அதன் சிறப்பு செயல்பாடுகள் கொஞ்சமும் குறையவில்லை. SFF படைப்பிரிவு இந்திய உளவுத்துறையான ராவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு படைப்பிரிவு ஆகும். இஸ்ரோவின் மொசாட் போல இவர்கள் பெரும்பாலும் உளவு வேலையில்தான் ஈடுபடுகின்றனர். 1962 உருவாக்கப்பட்ட இந்த படைப்பிரிவில் திபெத்தில் இருந்து அகதிகளாக இந்தியாவிற்குள் நுழைந்த பல இளைஞர்கள் உள்ளனர். டார்மன் சிகரத்தை கைப்பற்ற இவர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக கூறப்படுகிறது. தாங்கள் ஆக்கிரமித்துள்ள திபெத் நாட்டின் இளைஞர்களை கொண்டே தங்களுக்கு எதிராக செக் வைக்கப்பட்டுள்ளது சீனாவிற்கு மேலும் ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காரணம், இந்தியாவின் இந்த நடவடிக்கை திபெத் இளைஞர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளதையும் மறுக்க முடியாது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ். பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி தென்பெண்ணை ஆற்றில் தமிழக, கர்நாடக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் தனியார் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகள் மற்றும் பெங்களூரு பெருநகரத்தின் சாக்கடை கழிவுகள் கலப்பதால் ஆற்று நீர் மாசடைந்து வருவதாக செய்தி வெளியானது. எனவே இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள இரு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஓசூரை அடுத்த கொடியாளம், சிற்றணை, கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணை மற்றும் தென்பெண்ணை ஆற்று நீரை இரு மாநில அதிகாரிகள் நேற்று சேகரித்தனர். நீர் மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் முடிவுகள் பசுமை தீர்ப்பாயத்திடம் ஒப்படைக்கப்படும் என தெரிகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தலமலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தலமலை வனப்பகுதி வழியாக செல்லும் தரைப்பாலத்தை காட்டாற்று வெள்ளம் மூழ்கடித்ததால் மலை கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், தம்மம்பட்டி, தலைவாசல், வீரகனூர், மஞ்சனி, காட்டுக்கோட்டை, மல்லியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் மாவட்டத்தில் நொய்யல், புன்னச்சத்திரம், ஆத்தூர், வேலாயுதம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மாலை நேரத்தில் பெய்த மழையால் பணிக்கு சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் வீடு திரும்ப முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சியில் ஸ்ரீரங்கம், உறையூர், தில்லைநகர், பொன்மலை, TVS டோல்கேட், சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம், திருமானூர், செந்துறை, சாத்தமங்கலம், கீழப்பழுவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொன் அமராவதி, திருமயம், அரிமளம், அறந்தாங்கி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. மேல்மங்கலம் கிராமத்தில் இடி தாக்கியதில் ஆறுமுகம் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாப்பு என்ற பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். நாகை மாவட்டத்தில் நாகூர், வேளாங்கண்ணி, திருமணங்குடி உள்ளிட்ட இடங்களில் இரவு முழுவதும் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறுவை சாகுபடியில் நெற்கதிர்கள் வரும் தருவாயில் உள்ள நிலையில் இந்த மழை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் மஞ்சக்குப்பம், கடலூர் துறைமுகம், திட்டக்குடி, ராமநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் சாலை ஓரம் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மகளின் காதலன் சிக்காததால் காதலனின் தந்தையை கொலை செய்த இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். லால்குடியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவரின் மகனான ஆகாஷும் அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் மகளான தர்ஷினியும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வகுமார் மகளின் காதலனை கொலை செய்யும் திட்டத்தோடு லால்குடிக்கு சென்றபோது அங்கு சென்று கொண்டிருந்த பார்த்திபனை தனது நண்பருடன் சேர்ந்து வழிமறித்து தாக்கியுள்ளார். அங்கிருந்து தப்பி ஓடியபோது விடாமல் துரத்தி சென்ற இருவரும் அவரை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். படுகாயமடைந்த பார்த்திபனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். தப்பி ஓடிய இருவரையும் போலீசார் தேடி வரும் நிலையில் அசம்பாவிதத்தை தவிர்க்க லால்குடி மருத்துவமனையிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்து பல்வேறு மாவட்டங்களில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் மஞ்சக்குப்பம், உப்பளவாடி பகுதியில் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு KSK பாலமுருகன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் திரு என் சுந்தரமூர்த்தி ஆகியோர் பங்கேற்று கிளைக்கழக தீர்மான பதிவேடுகளை நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களிடம் வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் கடலூர் நகர செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் திரு சத்யராஜ், மாவட்ட பொருளாளர் திரு முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேனி மாவட்ட கழகம் சார்பாக சின்னமனூர் நகராட்சி பகுதிகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட வார்டு கழக செயலாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு உமாதேவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தேனி மாவட்ட கழக செயலாளர் திரு முத்துசாமி மற்றும் மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு மகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சிவபெருமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர்கள் திரு இசக்கிமுத்து, திரு முருகேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி செந்தில் முருகன் முன்னிலையில் ஆண்டிவிளை, கரும்பாட்டூர், அரசவிளை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். இதில் கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி அம்மு ஆண்ட்ரோ, வர்த்தக அணி செயலாளர் திரு செல்வன், இளைஞர் அணி செயலாளர் திரு சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணியில் முதல் முறையாக குழந்தையின் எலும்புக்கூடு முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலக நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படும் ஆதிச்சநல்லூரில் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி அகழாய்வு பணி தொடங்கியது. இந்த மாத இறுதி வரை நடைபெறவுள்ள அகழாய்வு பணியில் 10 ஆய்வாளர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். இந்த அகழாய்வு பணியில் தற்போது வரை 24 முதுமக்கள் தாழிகள், இரும்பு கருவிகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பணக்காட்டு பகுதியில் நடந்து வரும் அகழாய்வில் 2 முதல் 3 வயது மதிக்கத்தக்க குழந்தையின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. DNA பரிசோதனை மேற்கொள்ளும் போது அதன் காலம் தெரியவரும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.